போயிடுவேன். தேவையில்லாம இதில் வந்து கமெண்ட் பண்ணுறது, அது வந்து கமெண்ட் பண்ணுறது. உன் அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். நீ சும்மாவே காசு வாங்கியிருக்கேன், எனக்கு இது கொடுத்துருக்கேன், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன். அனுப்பி விட்டுறியா அப்படி வைத்து அங்கே செத்து போவ நீ. அதுதான் சொல்கிறேன். நீ அத்தனை புருஷன் வளர்த்திட்டு இருக்கல, நீ அவ்வளோதான். உனக்கு நான் நீ பதிலே சொல்ல மாட்டேன். புறம்போக்கு முண்டை உனக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். உனக்கு உன் வீட்டுக்கு வரும் குடும்பி மேல பிடிச்சி சுற்றி பிடிச்சி வெக்குன்னு தூக்கிட்டு வரலன்னா பார்த்துட்டே இருக்கு. போடி முண்டை வெளியே. மூஞ்சியை பாரு மூஞ்சி. நான் ஒன்றுமே சொல்லடா தம்பி. இவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவன் முகரையும் தெரியாது, உன் மூஞ்சியும் தெரியாது. எவனா ஒருத்தன் வந்து இவங்க சொன்னாங்க வந்து நம்ம கமாண்ட் போகிற தம்பியை சொன்னாங்க, அக்கா உங்களை திட்டிக்கிட்டே இருக்கா அந்த பொம்பளைன்னு சொன்னான். நானும் போனால் இவங்க தான் பேட் கமாண்டை போட்டுருப்பாங்க. நம்ம ஏன் போய்கிட்டு எவ்வளோ போய் பார்க்கணும்? நமக்கு பல்லாயிரம் வேலை கிடக்குது. இந்த மாதிரி மூதவிலாம் நமக்கு பிடிக்காது. இது என்னடா வந்துக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு அதுன்னுது காசு வாங்கினது ப்ரூஃப் வச்சிருக்கேன்னுது. அப்போ இவன் சங்கா இருக்கணுமா இல்லையா? இப்போ இன்னைக்கு வந்து கமாண்ட் பண்ணியிருக்கிறா, எனக்கு உன் கையை காலை விளங்காமல் பண்ணிடுவேன்றா. ஏன்டி எத்தனை வேலை, எத்தனை சாமி, எத்தனை மந்திரவாதி நான் பார்த்துருக்க மாட்டேன். என்ன சும்மா வந்து ஆட்டிட்டு இருக்கேன்னு நினச்சியா? உனக்கு லாஸ்ட்டு பா, நீ இதோட மூடிக்கிட்டு ஓடி போயிடும். இல்லை உன் குடுமையை பிடிச்சி ஆட்டி எடுத்துருவேன். அவ்வளோதான். நீ எத்தனை புருஷன் கூட வாடுறன்னு வந்து என்கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? நீ எத்தனை புருஷன் கூட வாடுறன்றதை என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. நான் வந்து கண்டுபிடிச்சி போடுவேன். நீ எத்தனை புருஷன் கூட வாடுற, எங்கெங்கே புறக்கி திங்கிற, என்ன நான் நக்கி புழைக்கிற, உன் பொழப்பெல்லாம் எனக்கு தெரியும். மாவளே ஒரு இது விட்டு செத்தே போயிடுவேன். குந்தாடி மூடிட்டு போடி வெளியே. மூஞ்சி முகரையும் பாரு. நான் சொன்னேன் உங்ககிட்ட புருஷன் எத்தனையும் கட்டியிருக்காரு. எப்போ அவ்வளோதான் உனக்கு மரியாதை. நீ இனிமேல் எனக்கு எங்கேயாவது கமெண்ட் பண்ணி அவ்வளோதான் உன் வீட்டுக்கு வருவேன். இனிமேல் நீ என்னை எதாவது எங்கேயாவது சீண்டுனே என்னை பற்றி நீ பேசி தெரிஞ்சிச்சு உன் வீட்டுக்கு வரும், சரியா? நான் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு எவிடன்ஸ் வேணும். நான் கடை வாங்கியிருக்கேன், நீ காசு வாங்கினேன், நீ சொன்னில்ல, அதுக்கு எனக்கு நீ எவிடன்ஸ் இல்லை. மாலை தம்மா சுட்டு தொங்குறத முடிய கூர்த்தா பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுவேன். வெயிட் பண்ணு வரேன். அம்மா வணக்கம், நான் தான் உங்கள் மகள் பிரியா பேசுகிறேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு செல்லப்பட்டி வருக. வணக்கம் பிரியா, எப்படி இருக்கிற? நலமா இருக்கிறாயா? நோ டென்ஷன், வேண்டாம் ப்ளீஸ். தம்பி கோவப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவள் வந்து பயமெல்லாம் வந்து என்னதில் வந்து கமெண்ட் பண்ணுறான். செய்வனை வச்சுருவான் அவள். ஏண்டி எத்தனை பேருக்கு நான் எடுத்து விட்டுருக்குறேன், நீ எனக்கு வந்து செய்வனை வைக்கணுங்கிறியே? எவ்வளோ பேரை நான் காப்பாற்றிக்கிட்டு வந்துருக்குறேன். செய்வனுக்குள்ள சாக போகிறவனை கூட தூக்கிக்கிட்டு இருக்கிறேன் நான். நீ எனக்கு செய்வனை வைக்கிறாளா? இங்கே எடுத்து அப்படி ஊற்றி விட்டு செத்து போவ நீ. நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம அப்படி பேசக்கூடாது, யாரோட வம்புக்கும் போகிறதில்ல. அதுக்காக வம்பு சட்டைக்கு வந்து செத்தே போயிடுவேன் நீ சொல்லிட்டேன். எவனாவது எதையாவது சொல்கிறான்னு வச்சுக்கிட்டு என் கூட வந்து வம்புக்கு பாரு. ஒழுக்கமாக போய் மரியாதை உன் குடும்பத்தை போய் பாரு. நீ 10 புருஷன் கூட கட்டிட்டு போ, அதுக்கு எனக்கு தேவையே இல்லை. எனக்கு என்ன தேவை கிடக்குது? உனக்கு வழிகளை நீ போகிற, அதுக்கு எனக்கு என்ன வண்டி கிடக்கு? போகிற போக்கு நான் செய்கிற வேலை என்ன, நான் போகிற பயணம் என்ன, அதை விட்டுட்டு இவந்து அவங்க வரட்டும், அவங்கள மிரிசத்தம் சரியாக வரும். இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா. வருக. வணக்கம். நாங்கள் 50 பேர்த்த காப்பாற்றி விட்டுக்கிட்டு நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். இவன் எனக்கு செய்வனை வைக்கிறாளாம். முகரே பாரு முகரே. பாப்பா பிரியா லைனில் இருக்கியா? போயிட்டீங்களா? வாயா தம்பி. வருக. வணக்கம் ராஜ்.